This sermon, God Keeps His Word, was delivered on Sunday evening, January 20th, 1957 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1957 வருடம் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலையில் அமெரிக்கா, இண்டியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் ஜெபக்கூடாரத்தில் God Keeps His Word, தேவன் அவருடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறார் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். God's word is first and last and eternal forever. God once speaks a word, it can never change. தேவனுடைய வார்த்தையே ஆதியும் அந்தமும் என்றென்றைக்கும் நித்தியமானதாயிருக்கிறது. தேவன் ஒருமுறை பேசுகிறதை அதை ஒருபோதும் மாற்ற முடியாது. God before the foundation of the world said in the beginning was the word. And what is the word? Is a thought expressed. தேவன் உலக தோற்றத்திற்கு முன்னே ஆதியிலே வார்த்தை இருந்தது என்றார். வார்த்தை என்றால் என்ன? வெளிப்பட்ட ஒரு சிந்தையாயிருக்கிறது. Father God, seeing the plan of redemption, He looked it over, seeing what Satan had did, and He thought, and He seen the only program. It's a thought now, but when He expressed it, it became a word, and once the word, it can never die. It has to be eternal. பிதாவாகிய தேவன் ரட்சிப்பின் திட்டத்தை கண்டு அவர் அதை நோக்கி பார்த்து சாத்தான் என்ன செய்திருந்தான் என்பதை பார்த்தார். அவர் சிந்தித்து ஒரே திட்டத்தை அவர் கண்டார். இப்பொழுது அது ஒரு சிந்தனையாயிருக்கிறது. ஆனால் அவர் அதை வெளிப்படுத்தின பொழுது அது ஒரு வார்த்தையானது. ஒரு முறை வார்த்தையாகிவிட்டால் அது ஒருபோதும் மறிக்க முடியாது. அது நித்தியமானதாயிருக்க வேண்டியதாயிருக்கிறது. For His word can more fail than He can. His word can more come lifeless than He can become lifeless. His word. அவர் மாறாதது போல அவருடைய வார்த்தையும் மாறாததாயிருக்கிறது. அவர் ஜீவனற்றவராய் ஆக முடியாதது போல அவருடைய வார்த்தையும் ஜீவனற்றதாக ஆக முடியாது. அவருடைய வார்த்தை. Man of old through the ages has read this Bible. It's inspired congregations ever since it was written. பண்டைய மனிதர்கள் காலங்களிலூடாக இந்த வேதாகமத்தை வாசித்திருக்கின்றனர். அது எழுதப்பட்டதிலிருந்து அது ஏவப்பட்ட சபைகளாயிருக்கிறது. I'd write you a letter, you might appreciate it. Send it. Brother Branham, I appreciate your letter. You are the only person it was designated to. நான் உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுவேனே, ஆனால் நீங்கள் அதை பாராட்டலாம். சகோதரன் பிரணாம், நான் உங்களுடைய கடிதத்தை பாராட்டுகிறேன் என்று கூறுவீர்கள். உங்கள் ஒருவருக்கு மாத்திரமே அது எழுதப்பட்டது. After it's done run out for a while, that letter will become worthless unless it was an evidence for me or against me. கொஞ்சம் காலம் கழித்த பின்னர் அது எனக்கு எதிராகவோ அல்லது ஒரு அத்தாட்சியாகவோ இருந்தால் ஒழிய அந்த கடிதம் மதிப்பற்றதாகிவிடும். But once God has spoken, it's for the entire human race. And it's just as fresh tonight as it was the hour it was spoken. Amen. Hallelujah. ஆனால் தேவன் ஒருமுறை பேசியிருக்கின்றது. அது முழு மானிட வர்க்கத்திற்குமாயிருக்கிறது. இன்றிரவு இந்த வேளையில் அது பேசப்பட்டது போல அது அவ்வளவு புத்தம் புதியதாயிருக்கிறது. God spoke and said that Christ was the lamb slain from the foundation of the world. When God drew His program in His mind and spoke it, Christ was slain right there. So He actually wasn't slain for 4,000 years later. தேவன் பேசி கிறிஸ்துவே உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருந்தார் என்று கூறினார். தேவன் அவருடைய திட்டம் மற்றும் அவருடைய சிந்தையின் மூலமாக அதை பேசின பொழுது உண்மையாகவே கடந்த 4000 வருடங்களாக அவர் அடிக்கப்படாதிருந்தும் கிறிஸ்துவானவர் சரியாக அங்கேயே அடிக்கப்பட்டார். And God in there through foreknowledge seen who would be saved and who would not, and there are names are written in the Lamb's Book of Life at the foundation of the world and associated with the slain lamb. தேவன் அங்கே உள்ளே இருந்து முன்னறிவிப்பின் மூலமாய் யார் ரட்சிக்கப்படுவார்கள் யார் ரட்சிக்கப்பட மாட்டார்கள் என்பதை கண்டார். அங்கே ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் நம்முடைய பெயர்கள் எழுதப்பட்டு
உலக தோற்றத்திலேயே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரோடு தொடர்பு கொள்ளப்பட்டோம். And the Bible said in the last days, listen, and the Antichrist deceived all that dwelt upon the earth, whose names were not written in the Lamb's book of life from the foundation of the world. Stay with the word. வேதம் கூறியுள்ளது, கடைசி நாட்களில் கவனியுங்கள், உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரையும் அந்தி கிறிஸ்து வஞ்சித்தான். வார்த்தையோடு தரித்திருங்கள். Now, I have noticed amongst our brethren, and I say this to you Protestants reverently, not with hatred, not with malice, not to have something to say. It would be easier to speak on something else. இப்பொழுது நான் கவனித்திருக்கிறேன், நம்முடைய சகோதரர் மத்தியில் நான் இதை பயபக்தியோடு புராட்டஸ்டன்ட்களாகிய உங்களுக்கு சொல்லுகிறேன். வெறுப்போடு அல்ல, குரோதத்தோடு அல்ல, ஏதோ சொல்ல வேண்டும் என்றல்ல, வேறு ஏதாவது காரியத்தின் மேல் பேசுவது லகுவாயிருக்கும். But that I know, and the Bible says, watchman water the night. And if the watchman sees the enemy coming and fails to warn the people, God said He would require their blood at the watchman's hand. ஆனால் அது எனக்கு தெரியும். வேதம் கூறுகிறது, ஜாமக்காரனே இரவு எவ்வளவு சென்றது. எதிராளி வருகின்றதை ஜாமக்காரன் கண்டு ஜனங்களை எச்சரிக்க தவறி போனால் அவர்களுடைய இரத்தப்படியை அந்த ஜாமக்காரனுடைய கரத்திலே கேட்பேன் என்று தேவன் கூறினார். But if the watchman warns them, then the watchman's free. So I must warn. ஆனால் ஜாமக்காரன் அவர்களை எச்சரித்தால் அப்பொழுது ஜாமக்காரன் விடுதலையாயிருக்கிறான். எனவே நான் எச்சரிக்க வேண்டும். And among our Protestant brethren, I have noticed many times, after my message this morning on the new spirit and then God's spirit in the spirit. How many were here this morning? All right. நம்முடைய புராட்டஸ்டன்ட் சகோதரர் மத்தியில் அநேக சமயத்தில் நான் கவனித்திருக்கிறேன், புதிய ஆவி அதன் பின்னர் தேவனுடைய ஆவி என்ற என்னுடைய செய்திக்கு பிறகு இந்த சபையில் உங்களில் எத்தனை பேர் இன்று காலையில் இங்கே இருந்தீர்கள்? சரி. In the new spirit and God's spirit. So many with the new spirit without God's spirit. I want this to be understood. புதிய ஆவியில் மற்றும் தேவனுடைய ஆவி. தேவனுடைய ஆவி இல்லாமல் புதிய ஆவியை உடைய அநேகர் இருக்கின்றனர். இது புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Today we find a great moving of confusion among the Protestant people. And when I go into their churches, it is very much upsetting sometimes. இன்றைக்கு புராட்டஸ்டன்ட் ஜனங்கள் மத்தியில் ஒரு பெரிய குழப்பத்தின் அசைவை நாம் கண்டறிகிறோம். நான் அவர்களுடைய சபைகளுக்குள்ளாக செல்லும் போது சில சமயத்தில் அது மிகவும் மன அமைதியை கெடுக்கிறதா இருக்கிறது. And now please pardon this expression, but as the Holy Spirit, as I talked to my little wife back there the other day, when I see my cousins laying there both looking face to each other as their life has been claimed. இப்பொழுது தயவு செய்து இதை கூறுவதற்கு மன்னிக்கவும், ஆனால் பரிசுத்த ஆவியை குறித்து அன்றொரு நாள் அங்கே பின்னாக இருக்கிற என்னுடைய சிறிய மனைவியுடன் நான் பேசினேன். என்னுடைய உறவினர்கள் இருவர் ஒருவர் மற்றவர் முகத்தை நோக்கியவாறு அங்கே படுத்துக்கொண்டு அவர்களுடைய ஜீவன் உரிமை கோரப்பட்டிருந்ததை போன்றிருந்ததை நான் கண்டேன். One with a prayer beat in his hand as a Catholic and the other in a Baptist on the other side. Both my cousins. ஒருவன் ஒரு கத்தோலிக்கனானதால் தன் கரத்தில் ஜெபமாலையுடன் கிடந்தான். இன்னொருவன் அந்த பக்கத்தில் ஒரு பேப்டிஸ்டாக கிடந்தான். இருவரும் என்னுடைய உறவினர்கள். And I looked at that and I thought, oh, great God, how can these things be? Have I failed? Has there been something? நான் அவர்களை நோக்கி பார்த்தேன். ஓ மகத்தான தேவனே, இந்த காரியங்கள் எப்படியா இருக்க முடியும்? நான் தவறி போய் இருக்கிறேனோ? அங்கே வேறு ஏதாவது காரியம் இருக்கிறதோ என்று நினைத்தேன். I said to wife, I said, here's many things that I do not know, but there's some things that I do know. நான் மனைவியிடம் கூறினேன், நான் அறியாத அநேக காரியங்கள் அங்கே இருக்கின்றது, ஆனால் நான் அறிந்த காரியங்கள் சில அங்கே உள்ளன என்று நான் கூறினேன். I said, since a little boy, I have watched the sap in the winter time, fall year, move down out of
that tree and go into the roots to hide itself and keep warm through the winter. நான் சிறு பையனாய் இருந்தது முதல் குளிர்காலத்தில் நான் சாரத்தை கவனித்திருக்கிறேன். இலையுதிர் காலத்தின் போது அதன் சாரம் மரத்திலிருந்து இறங்கி அதன் வேர்களுக்குள் சென்று தன்னை மறைத்துக் கொண்டு குளிர்காலம் முழுவதுமாய் தன்னை வெதுவெதுப்பாய் வைத்துக் கொள்கிறது. I have seen it supernaturally in the spring move back up, bringing leaves with it and fruit. இயற்கைக்கு மேம்பட்டதான அதை நான் கண்டிருக்கிறேன். வசந்த காலத்தில் திரும்பவுமாக மேலே வந்து அதனோடு இலைகளையும் பழங்களையும் கொண்டு வருகிறது. I have seen the flower in its beauty in the summer bow its head in the winter to the frost and die, and the seed perish and the pulp perish. And then I've seen in the spring year that flower rise back. பூவை அதனுடைய கோடை அழகில் நான் கண்டிருக்கிறேன். குளிர்காலத்தில் உறைபறைக்கு அதன் தலையை வணங்கி மறிக்கிறது. விதை அழிந்து போகிறது, சதைபாகம் அழிந்து போகிறது. பின்னர் வருடத்தின் வசந்த காலத்தில் அந்த பூ மீண்டும் எழும்பி வருகிறதை நான் பார்த்திருக்கிறேன் என்று. I said, I believe, I know they do that. I believe that the one who is called Jehovah God, I believe that Jehovah God does that. He operates nature. நான் விசுவாசிக்கிறேன், அவைகள் அதை செய்கிறதை நான் அறிவேன். அது ஏகோவா தேவர் என்று அழைக்கப்படுகின்ற ஒருவர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏகோவா தேவர் அதை செய்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் இயற்கையை நடத்துகிறார். Watch him with the pine tree, with the pawpaw tree, with the birch tree, with the apple tree, and everyone differing from another. நான் அவரை பைன் மரத்தோடும் பப்பாய் மரத்தோடும் அல்லது பிரீச் மரத்தோடும் ஆப்பிள் மரத்தோடும் மற்றொன்றிலிருந்து வித்தியாசப்படுகின்ற ஒவ்வொன்றையும் கவனித்திருக்கிறேன். And how that man made in one way and another, all designed by a mastermind. That was God. I said, I know that. எப்படியாய் அந்த மனிதன் ஒரு வழியாயும் இன்னொரு விதமாகவும் உண்டாக்கப்பட்டு எல்லாம் ஒரு பிரத்யேக சிந்தனையினால் உருவாக்கப்பட்டது. அது தேவனாயிருந்தது என்று நான் கூறினேன். எனக்கு அது தெரியும் என்று. I believe that Jesus is the Son of God. I believe that in his body he was a man. He was born of a woman, just like I was. But his blood was not of a woman, it was of God. இயேசுவானவர் தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய சரீரத்தில் அவர் ஒரு மனிதனாய் இருந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் ஒரு ஸ்திரீனிடத்தில் சரியாக நான் இருப்பது போன்றே பிறந்தார். ஆனால் அவருடைய ரத்தமானது ஒரு ஸ்திரீயினுடையது அல்ல, அது தேவனுடையதா இருக்கிறது. And Jehovah God, the Logos, who brewed over the earth in my message this morning, and brewed the first man out of the dust of the earth, overshadowed Mary and brewed over her to fulfill his word and created the blood cell that brought forth the Son of the living God. ஏகோவா தேவன் லோகாஸ் அவர் பூமியின் மீதில் அசைவாடினார். இந்த காலை என்னுடைய செய்தியில் அசைவாடி முதல் மனிதனை பூமியின் தூளிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். மரியாளின் மேல் நிழலிட்டார். அவள் மேல் அசைவாடி அவருடைய வார்த்தையை நிறைவேற்ற இரத்த அணுவை சிருஷ்டித்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை கொண்டு வந்தார். I believe in a body he was man. I believe in his soul he was God. He was God's manifestation here on earth. ஒரு சரீரத்தில் அவர் ஒரு மனிதனாய் இருந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய ஆத்துமாவில் அவர் தேவனாய் இருந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இங்கே பூமியின் மேல் அவர் தேவனுடைய வெளிப்படுத்தலாய் இருந்தார். God was in Christ reconciling the world to himself. I believe that he was not just a mere man, neither was he a prophet. He was God Emmanuel. I believe with all my heart that being truth. I can't prove that truth because if I could, then it wouldn't be a faith. தேவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்து உலகத்தை தமக்கு அவருக்கு ஒப்புரவாக்கி கொண்டார். அவர் வெறுமன ஒரு சாதாரண மனிதன் அல்ல, அவர் ஒரு தீர்க்கதரிசியும் அல்ல என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் இம்மானுவேலாய் தேவனாயிருந்தார். அது சத்தியமாய் இருக்கிறது என்று என்னுடைய முழு இருதயத்தோடு நான் விசுவாசிக்கிறேன். அதை சத்தியம் என்று என்னால் நிரூபிக்க முடியாது. ஏனென்றால் அப்படி முடிந்தால் அப்பொழுது அது விசுவாசமுடையதாக இருக்க முடியாது. But I know the trees come and go. I know the flowers come and go. I know all nature revolves. The world sits in its orbit by some great supreme power. ஆனால் மரங்கள் வந்து போகின்றது என்று எனக்கு தெரியும்.
பூக்கள் வந்து போகின்றது என்று எனக்கு தெரியும். எல்லா இயற்கையும் சூழலுகின்றது என்று எனக்கு தெரியும். ஏதோ மகத்தான உயர் அதிகார வல்லமையினால் உலகமானது அதனுடைய சுற்றுப்பாதையில் பொருத்தப்பட்டிருக்கிறது. And another thing that I know, that by the grace of God, there's something that comes to me in the form of an angel, a light. And he tells me things, what's going to happen. And I see it. I know that it's not natural. It shows me things years to come. And not one time has it ever failed. எனக்கு தெரிந்த இன்னொரு காரியம், அதாவது தேவனுடைய கிருபையால் அங்கே ஏதோ காரியம் என்னிடத்தில் ஒரு தூதனுடைய வடிவில் ஒரு ஒளியாய் வருகிறது. அவர் எனக்கு காரியங்களை என்ன சம்பவிக்க போகிறது என்பதை சொல்லுகிறார். நான் அதை காண்கிறேன். அது இயற்கையானது அல்ல என்று நான் அறிவேன். வருகின்ற வருடங்களில் அது காரியங்களை எனக்கு காட்டுகிறது. ஒரு முறை கூட அது தவறி போனதே இல்லை. I believe it's the same God that was with Joseph, that was with Daniel, that was with Elijah. I believe that it is the same Holy Spirit that led the children of Israel by a pillar of fire. அது யோசேப்போடு இருந்த, தானியேலோடு இருந்த, எலியாவோடு இருந்த அதே தேவன் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு அக்கினி ஸ்தம்பத்தினால் இஸ்ரவேல் புத்திரரை வழிநடத்தின அதே பரிசுத்த ஆவியானவராக அது இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். Therefore I'm satisfied that there's something that the Bible is right, because every nature, everything that I call faith, everything that I watched that I could not prove, proves by this Bible that it is the truth. ஆகையினால் அங்கே ஏதோ காரியம் இருக்கிறது, வேதாகமம் சரியா இருக்கிறது என்று நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு இயற்கையும் விசுவாசம் என்று நான் அழைக்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் நான் கவனிக்கின்ற, என்னால் நிரூபிக்க முடியாத ஒவ்வொரு காரியமும் அது சத்தியமாக இருக்கிறது என்று இந்த வேதாகமத்தினால் நிரூபிக்கப்படுகிறது. I see Jesus. He was not what the Jews think him to be. He fulfilled every requirement that the Messiah was to be. He was the Messiah. நான் இயேசுவை காண்கிறேன். யூதர்கள் அவர் என்னவா இருக்க வேண்டும் என்று நினைத்தபடி அவர் இருக்கவில்லை. மேசியாவாக இருக்க வேண்டிய ஒவ்வொரு தேவைகளையும் அவர் நிறைவேற்றினார். அவர் மேசியாவாக இருந்தார். And I see the Spirit that was upon those men there. See, come right down here and do the same thing. Therefore, I have been a firm believer in the Word of the living God. No matter what fantastic arrives. அங்கே அந்த ஜனங்களின் மேலிருந்த ஆவி அது நேராக இங்கே கீழே வந்து அதே காரியத்தை செய்கிறதை நான் காண்கிறேன். ஆகையினால் என்ன பித்திக்கொள்ளித்தனமானவை எழும்பினாலும் அக்கறை இல்லை. ஜீவிக்கின்ற தேவனுடைய வார்த்தையில் நான் ஒரு உறுதியான விசுவாசியா இருக்கிறேன். I have went into churches, and I say this with reverence now. I find that many times in the churches, I believe people get one another's spirit instead of the Holy Spirit. நான் சபைகளுக்கு போயிருக்கிறேன். நான் இதை இப்பொழுது பயபக்தியுடன் கூறுகிறேன். நான் இதை அநேக முறைகள் சபைகளில் கண்டிருக்கிறேன். ஜனங்கள் ஒருவர் இன்னொருவருடைய ஆவியை பரிசுத்த ஆவிக்கு பதிலாக பெற்றுக் கொள்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். You go into a church and watch where the pastor may be jerks his head. The whole congregation will do it. நீங்கள் ஒரு சபைக்குள்ளாக சென்று ஒரு கால் அங்கே போதகர் அவருடைய தலையை அசைக்கிறதை கவனியுங்கள். முழு சபையுமே அதை செய்யும். You go into the church where the pastor says he's got oil running from his hand. The first thing you know, the whole company believes that, and they have it. நீங்கள் போதகர் அவருடைய கரங்களிலிருந்து எண்ணெய் வடிகிறது என்று கூறுகிறவருடைய சபைக்குள்ளாக போங்கள். முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? முழு சபையும் அதை விசுவாசிக்கும். அவர்கள் அதை உடையவர்களாக இருப்பார்கள். Go into a church where there's a lot of dancing and jumping and running around. I'm not condemning these things. I'm just speaking from an observation to present a point to you. நடனமும் குதிப்பும் சுற்றி ஓடுதலுமா இருக்கிறதான ஒரு சபைக்குள் நீங்கள் செல்லுங்கள். நான் இந்த காரியங்களை கண்டித்துக் கொண்டிருக்கவில்லை. நான் கவனித்தவைகளிலிருந்து வெறுமன ஒரு குறிப்பாக உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறேன். If you get a pastor that's very emotional, the whole congregation will be emotional. You get a pastor that's starch and stiff, and the whole congregation will be starchy and stiff. I believe you receive each other's spirit. மிகவும் உணர்ச்சி வசப்படுகிற ஒரு போதகர் உங்களுக்கு கிடைத்தால் முழு சபையாருமே
உணர்ச்சி வசப்படுகிறவர்களாக இருப்பார்கள். விரைப்பான பிடிவாதம் உள்ள ஒரு போதகரை நீங்கள் பெற்றிருந்தால் முழு சபையுமே விரைப்பாயும் பிடிவாதம் உள்ளவர்களாயும் இருப்பார்கள். நீங்கள் ஒருவர் இன்னொருவருடைய ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். Take a good man and a bad woman and put them together. One will go to the other. It'll either become a bad man or a good woman. You two cannot walk together except they be agreed. ஒரு நல்ல மனிதனையும் ஒரு கெட்ட ஸ்திரீயையும் எடுத்து அவர்களை ஒன்று சேர்த்து வையுங்கள். ஒன்று மற்றொன்றிற்கு செல்லும். அது ஒன்று அவன் ஒரு கெட்ட மனிதனாக ஆவான் அல்லது அவள் ஒரு நல்ல ஸ்திரீயாக ஆவாள். இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போக மாட்டார்களே. And may I say this with reverence in my Bible, with all my heart, I have tried with all that is within me to never be a fusser. நான் இதை பயபக்தியுடன் வேதத்திலிருந்து கூறுகிறேன். என் முழு இருதயத்தோடும் எனக்குள் இருக்கின்ற எல்லாவற்றோடும் நான் ஒரு வீண் சந்தடி செய்கிறவனாக ஒருபோதும் இராதபடி நான் முயற்சித்திருக்கிறேன். Because the vision the morning that I laid the cornerstone said, preach the word, do the work of an evangelist, make full proof of your ministry, for the time will come when they will not endure sound doctrine, but will heap to themselves together, having teachers with itching ears, and shall be turned from the truth unto fables. ஏனென்றால் நான் அந்த மூலைக்கல்லை வைத்தபோது தரிசனத்தில் வார்த்தையை பிரசங்கி ஒரு சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன்னுடைய ஊழியத்தின் முழு நிறுவனத்தை செய். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்திரம் உள்ளவர்களாகி தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று கூறப்பட்டது. What is the truth? Thy word is truth. John 17. Sanctify them, Father, for the truth. Thy word is the truth. சத்தியம் என்றால் என்ன? உம்முடைய வசனமே சத்தியம். யோவான் 17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம். Now, if I am guilty, I pray God forgive me. But I've tried with all my heart to present the word to the people, that the spirit that would follow. நான் குற்றவாளியாய் இருந்தால் தேவன் என்னை மன்னிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இறங்கும்படியாக என் முழு இருதயத்தோடு ஜனங்களுக்கு வார்த்தையை அளிக்க நான் முயற்சிக்கிறேன். When I stand at the judgment, would not be the spirit of some fantastic of frogs jumping out of people or bugs flying or so forth or all dropping from hands, but would be the spirit that's in the word of the living God that wrote in this Bible with the Bible experience. That's what I have tried hard. Amen. நான் நியாயத்தீர்ப்பில் இருக்கும் பொழுது ஜனங்களிடமிருந்து குதித்துக் கொண்டு வருகிற ஏதோ தவளைகளின் ஆவியாய் அல்லது பறந்து கொண்டிருக்கிற பூச்சியாய் அல்லது அந்த விதமாக அல்லது கரங்களில் இருந்து எண்ணெய் வடிகிறதா இல்லாமல், ஆனால் ஒரு வேதாகம அனுபவத்தோடு வேதத்தில் எழுதியுள்ள ஜீவிக்கின்ற தேவனுடைய வார்த்தையில் அது இருக்கின்றது என்ற ஆவியாக இருக்கும். அதைத்தான் நான் கடினமாய் முயற்சித்திருக்கிறேன். Now, to base our little thought on characters of the Bible, picking up one tonight to go to bring our thoughts together, to cope them together and present them to you, then you do with whatever you desire, what God places on your heart. இப்பொழுது நம்முடைய சிறிய கருத்தை வேதத்தின் மேல் இருக்கும் ஒரு பாத்திரத்தின் மேல் பொருத்துவோம். இன்றிரவு ஒன்றை பொறுக்கி எடுத்து போய் நம்முடைய கருத்துக்களை ஒன்று கூட்டி கொண்டு வர, அவைகளை ஒன்றோடொன்று இசைவாய் சேர்த்து அவைகளை உங்களுக்கு அளிக்க, அதன் பின்னர் தேவன் உங்களுடைய இருதயத்தின் மேல் என்ன வைக்கிறாரோ, உங்கள் வாஞ்சை என்னவாய் இருக்கிறதோ அதை நீங்கள் செய்யுங்கள். Let us go back into 1 Kings, the 22nd chapter, and we would find this, that there had been a man, a king by the name of Ahab. நாம் 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்திற்கு திரும்பி சென்று நாம் இதை கண்டறிவோமாக. அதாவது அங்கே ஒரு மனிதன், ஒரு ராஜா, ஆகாப் என்ற பெயர் கொண்டிருந்தார். And he had been a mighty king, a military man, and a great man, but a lukewarm, borderline believer. His name was Ahab. அவர் ஒரு மகத்தான ராஜாவாய், ஒரு யுத்த மனிதனாய், ஒரு மகத்தான மனிதனாய் இருந்தான். ஆனால் ஒரு வெதுவெதுப்பான எல்லைக்கோடு விசுவாசியாய் இருந்தான். அவன் பெயர் ஆகாப். Finally, the prophet
Elijah, which is the vindicated prophet, had pronounced the doom of Ahab. முடிவிலே தீர்க்கதரிசியாகிய எலியா, ஒரு ரூபகாரப்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசி, ஆகாபின் அழிவை பிரகடனம் செய்தார். Years after the passing of Elijah, there was a prophet by the name of Micah. எலியா கடந்து சென்ற அநேக வருஷங்களுக்கு பிறகு அங்கே மிகாயா என்ற பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். So Jehoshaphat, his father was a righteous man, which was the king of Judah, came down to visit Ahab, the king of Israel. எனவே யூதாவின் ராஜாவாயிருந்த ஒரு நீதியுள்ள மனிதனாயிருந்த அவனுடைய தகப்பன் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி வந்தார். And Ahab had a great glamorous kingdom. Now watch, a great glamorous kingdom. ஆகாப் ஒரு மகத்தான வசீகரமான ராஜ்யத்தை உடையவனாக இருந்தான். இப்பொழுது கவனியுங்கள், ஒரு மகத்தான வசீகரமான ராஜ்யம். For he had a little old painted up wife by the name of Jezebel. And she had simply wooed the entire nation except the elect to the idols of her nation. ஏனென்றால் அவனுக்கு ஒரு சிறிய வர்ணம் தீட்டப்பட்ட எசபேல் என்ற பெயருடைய ஒரு மனைவி இருந்தாள். அவள் சாதாரணமாக முழு தேசத்தையுமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தவிர அவளுடைய தேசத்தின் விக்கிரகளின் பக்கமாக எடுத்துக்கொண்டாள். Do you, oh brethren, can you see the spirit of that same devil working in America today? The little Jezebels? The spirit of wooing the sons of God away from Christ? ஓ சகோதரரே, அதே பிசாசின் ஆவி இன்றைக்கு அமெரிக்காவில் கிரியை செய்கிறதை உங்களால் காண முடிகின்றதா? தேவனுடைய குமாரர்களை கிறிஸ்துவிடத்திலிருந்து தூர இழுத்துக் கொள்ளும் ஆவியை, குட்டி எசபேல்களை உங்களால் காண முடிகின்றதா? I say that not jokingly. This is no place for jokes. This is the pulpit. This is where the judgment seat of God is. And the Word is God's judge. Or He is, it is His judgment. The Word is. நான் இதை வேடிக்கையாக சொல்லவில்லை. இது கேலியல் செய்வதற்கான இடமில்லை. இது பிரசங்க பீடமாயிருக்கிறது. தேவனுடைய நியாயாசனம் எங்கே இருக்கிறது என்றால் இங்கேதான். வார்த்தையே தேவனுடைய நியாயாதிபதியாயிருக்கிறது, அல்லது அது அவருடைய நியாய தீர்ப்பாய் வார்த்தையாயிருக்கிறது. Now notice how that this little woman, such a cute little thing she must have been, but she absolutely swayed a nation. And what have we got swayed by today? இப்பொழுது கவனியுங்கள், எப்படி இந்த ஸ்திரியானவள், அவள் ஒரு நேர்த்தியானவளாய் அவள் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவள் முற்றிலுமாக ஒரு தேசத்தையே அசையச் செய்தாள். இன்றைக்கு நாம் எதனால் அசைக்கப்பட்டிருக்கிறோம்? Remember, I predict this, that America is a woman lover. She's a woman worshiper. The spirit in America absolutely is woman possessed. நினைவிருக்கட்டும், நான் இதை முன்னறிவிக்கிறேன். அதாவது அமெரிக்கா ஒரு ஸ்திரியை நேசிப்போளாக இருக்கிறது. அவள் ஒரு ஸ்திரியை ஆராதிப்போளாக இருக்கிறாள். அமெரிக்காவில் இருக்கிற ஆவி முற்றிலுமாக ஸ்திரீகளால் ஆண்டு கொள்ளப்படுகிறது. These little women can come up on Hollywood. They can walk out on the street and send more men to hell in all the bar rooms you could find together. நீங்கள் ஒன்று சேர்ந்து கூச்சலிடும் எல்லா மது அருந்தும் அறைகளும் மனிதர்களை நரகத்திற்கு அனுப்ப முடிந்ததை விட ஹாலிவுட்டிலிருந்து வெளிவந்த இந்த சிறிய ஸ்திரீகள் அவர்கள் வீதியில் நடந்து அதிகமான மனிதர்களை நரகத்திற்கு அனுப்ப முடியும். And yet in her right condition she is a jewel to a man's heart and a blessing to the kingdom of God. You see it? இருந்த போதிலும் அவளுடைய சரியான நிலையில் அவள் ஒரு மனிதனுடைய இருதயத்தின் ரத்தினமாயும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறாள். உங்களுக்கு இது புரிகின்றதா? Now watch just a moment and no, not be prejudiced. Just sit still and listen. Let the Holy Spirit bring it to you. இப்பொழுது அப்படியே ஒரு வினாடி கவனியுங்கள். இல்லை, வெறுப்பாயிருங்கள் என்று அல்ல, அப்படியே அமைதியாய் அமர்ந்து செவி கொடுங்கள். பரிசுத்த ஆவியானவரே அதை உங்களிடத்தில் கொண்டு வரட்டும். Now today we've got in that condition like it was in Ahab's time, where
said that's what Ahab did. Now, even into the church, they worship women. இப்பொழுது ஆகாபின் நேரத்தில் அது இருந்ததை போன்ற அந்த நிலைமைக்குள் நாம் இன்றைக்கு இருக்கிறோம். சரி, ஸ்திரீயானவள் என்னவெல்லாம் கூறினாலோ அதைத்தான் ஆகாப் செய்தான். இப்பொழுது சபைக்குள்ளாகவும் கூட அவர்கள் ஸ்திரியை ஆராதிக்கிறார்கள். Not long ago, my righteous indignation was brought up. In Mexico, when I seen a poor little woman, note of her rather, coming down, crawling over miles of hot rocks. அண்மையில் என்னுடைய நீதியான உளக்கொதிப்பு வெளியே கொண்டு வரப்பட்டது. மெக்சிகோவில் நான் அறிந்திருந்த ஒரு ஏழையான சிறிய ஸ்திரியை அவளை கண்டபோது, சொல்ல போனால் அதிகமான மைல்கள் சூடான கற்பாறைகளில் ஊர்ந்து கொண்டே வந்து கொண்டிருந்தாள். And there was the father walking along with a baby in his arms, two of them, and one following along the mama, and her crying and the hide off her knees and pulling her hands to the rocks and crying and everybody looking at her. தகப்பன் அவனுடைய கரங்களில் ஒரு குழந்தையோடு தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருக்க, இரண்டு பிள்ளைகளில் ஒன்று அந்த தாயையே பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தது. அவள் அழுது கொண்டிருக்க, அவளுடைய முட்டித்தோல் உரிந்து அவளுடைய கரங்களை அந்த பாறையினூடாக இழுத்துக்கொண்டே அழுது கொண்டிருந்தாள். எல்லோரும் அவளையே பார்த்துக் கொண்டிருந்தனர். She went up to some statue of some dead woman who's supposed to be a saint. And I don't say this critically. I say it in the light of God's Word. It's absolutely unadulterated spiritualism. ஒரு பரிசுத்தவாட்டி என்று கருதப்படுகின்ற ஏதோ மரித்த ஸ்திரீனுடைய ஏதோ சிலை இடத்திற்கு அவள் சென்றாள். இதை நான் குற்றமாக கூறவில்லை. தேவனுடைய வார்த்தையை நிமித்தமாக இதை நான் கூறுகிறேன். அது முற்றிலுமாக கலப்படமற்ற ஆவியுலக தொடர்பு கோட்பாடாக இருக்கிறது. The Bible says there is no intercessor, there's no mediator between God and man but the man Christ Jesus. மனிதனாகிய கிறிஸ்து இயேசுவே இல்லாமல் அங்கே தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே மத்தியஸ்தரே இல்லை, அங்கே பரிந்து பேசுவரும் இல்லை என்று வேதம் கூறியுள்ளது. If the early church was Catholic, then why have they changed when the early Catholic condemned it and this Catholic accepts it? Amen. Amen. ஆதி சபையானது கத்தோலிக்காக இருந்தால் பின்னர் ஏன் அவர்கள் மாற்றி இருக்கிறார்கள்? ஆதி கத்தோலிக்கம் அதை கண்டனம் செய்ததை இந்த கத்தோலிக்கம் அதை ஏற்றுக்கொள்கிறதா? It's a woman's world. The spirit in the slogans is today, and that's true. That is exactly right. அது ஒரு ஸ்திரீனுடைய உலகமாயிருக்கிறது. இன்றைக்கு ஆவியாயும் கொள்கை குரலுமாயிருக்கிறது. அது உண்மையாயிருக்கிறது. அது முற்றிலும் சரியே. And I predict that a woman will be a great woman. You younger people here tonight, remember Brother Branham has said this, and I said it in 33 when I saw the coming of the Lord. ஒரு ஸ்திரீயானவள் ஒரு மகத்தான ஸ்திரீயாக இருப்பாள் என்று நான் முன்னுரைக்கிறேன். இன்றிரவு இங்கே இருக்கின்ற வாலிபமான ஜனங்களே, சகோதரன் பிரண்ணாம் இதை கூறியிருக்கிறார் என்பதை நினைவில் வையுங்கள். கர்த்தருடைய வருகையை நான் கண்டபோது நான் இதை 33 கூறினேன். And how the automobile would continually shape up like an egg until finally they would come into a perfect egg shape. Maybe part of the year, no, it's written on old papers and things. எப்படியாய் அந்த மோட்டார் வாகனங்கள் முடிவிலே அவைகள் ஒரு முழுமையான முட்டை வடிவத்தில் வரும் வரையிலும் தொடர்ச்சியாக ஒரு முட்டையை போன்ற வடிவிலேயே வருகிறதா இருக்கும். ஒரு கால் இங்கே உங்களில் ஒரு பகுதியினர் அதை அறிந்திருக்கலாம். அது பழைய காகிதங்கள் மற்றும் காரியங்களின் மேல் எழுதப்பட்டிருக்கிறது. The morning when we was over here at the little Masonic temple where we were having the orphanage over here on the next second street over, where we was having the meeting. அந்த காலையில் நாங்கள் இங்கே இந்த சிறிய மேசானிக் ஆலயத்தில் இருந்தபோது அல்லது அடுத்த இரண்டாவது தடவை கடந்துள்ள அனாதை ஆசிரமத்தில் எங்களுக்கு கூட்டங்கள் இருந்து கொண்டிருந்தது. I seen a woman rise, vulgar as she was, and dominated the country. And I predict that a woman will either be president or come into great power of some sort in the United States before the total annihilation of the world. Keep that in mind. And I have said it. ஒரு ஸ்திரீயானவள் எழும்புகிறதை நான் கண்டேன். அவள் இழிவானவளைப் போல இருந்து தேசத்தை ஆதிக்கம் செய்தாள். உலகத்தின் முழுமையான அழிவுக்கு முன்னர் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் ஒரு ஸ்திரீ ஒன்று ஜனாதிபதியாகவோ அல்லது ஜனாதிபதியை ஆக்கவோ அல்லது வருகிறதான ஏதோ விதமான மகத்தான அதிகாரத்திற்குள்ளாகவோ இருப்பாள் என்று நான் முன்னறிவிக்கிறேன். அதை சிந்தையில் வையுங்கள். நான் இதை கூறியிருக்கிறேன். Notice now what takes place. Jezebel,
She ruled Ahab. She slammed him around. It used to be poor Papa or Mama sat home with the babies while the drunken husband was out. Poor Papa now takes care of the babies while the drunken woman's out. என்ன சம்பவிக்கிறது என்று இப்பொழுது கவனியுங்கள். யெசபேல் அவள் ஆகாபின் மேல் ஆளுகை செலுத்தினாள். அவன் அவனை சுற்றி எளிதாய் வெற்றி கண்டாள். கணவன் வெளியிலே குடித்து வெறித்திருக்கும் போது பரிதாபமான தாயார் குழந்தைகளோடு வீட்டில் தங்கியிருப்பது அது வழக்கமாயிருந்தது. இதுவோ ஸ்திரீயானவள் வெளியே குடித்து வெறித்திருக்கையில் இப்பொழுது அப்பா வீட்டிலிருந்து பிள்ளைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறதா இருக்கிறது. That's not joke. That's the truth. I'm not speaking of righteous people. No, sir. I'm only showing the spirit that's in the world. இப்பொழுது இது விளையாட்டுத்தனமான செய்திகள் அல்ல, அது உண்மையாயிருக்கிறது. நான் நீதியாய் உள்ள ஜனங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கவில்லை, இல்லையா? நான் உலகத்தில் உள்ள ஆவியை மாத்திரமே காட்டிக் கொண்டிருக்கிறேன்.